திராவிட முன்னேற்றக் கழக அணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி, இந்த இரண்டு அணிகள் தான் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெறும். எனவே கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை. இனிமேல் வெற்றி பெறும். பெரிய அளவில் பொதுமக்களுடைய வாக்குகள், ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்து விடுவார் என்கிற நம்பிக்கையோடெல்லாம் வாக்குகள் பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு வாக்கு சதவீதம் வரும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, அதிகபட்சமாக அவருக்கு ஒரு 7லிருந்து ஒரு 8-9% தான் இருக்கும். 10% கூட எட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆளுமை மிக்க பெரும் தலைவர்கள் இல்லாத சூழலில் கூட்டணி பலம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பது கள யதார்த்தம். இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்து ஒரு நல்லாட்சியை விஜய் தருவார் என்கிற நம்பிக்கையை உருவாக்கினால் மட்டும்தான் அவர் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பெற முடியும். அதுக்குரிய விஜய், புஷி ஆனந்த் அவர்களுக்கு வியூக வகுப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட அரசியல் புரிதல் என்பது சரியாக இல்லை. ஏதோ படிச்சுட்டு அந்த உடனே அரசியலுக்கு முதலமைச்சராக வந்துடணும், துணை முதலமைச்சராக வந்துடணும் இல்லை, கஷ்டப்படணும். இன்னும் பல காலங்கள் உழைக்க வேண்டும். ராதாஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பார்த்துக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. ஆனால் இந்த மூன்றாவது அணி அப்படின்றது தமிழ்நாடு வரைக்கும் ப்ரூவன் பாலிடிக்ஸாக இருந்துச்சா? இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது அணி நின்று எதுவுமே ஜெயிச்சது கிடையாது. அது ஆளுங்கட்சி தான் வலு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க மூன்றாவது அணி பிளான் பண்ணுறதுமே அந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு பலம் சேர்த்துரும்ல. நிச்சயமாக நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அல்லது மத்தியிலும் கூட ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அதற்கு இணையான ஆளுங்கட்சி, இவர்களுக்குள் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். மூன்றாவது சக்தி என்று போகிறவர்களுக்கு எந்த மாநிலத்திலையுமே பெரிய அளவில் வெற்றி கிடைத்ததில்லை. தமிழ்நாட்டில் நம்ம அதை பார்த்தோம். மக்கள் நல கூட்டணி சொல்லி 2016 ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து அப்பழுக்கற்ற தலைவர்கள் விஜயகாந்த் அவர்கள், சிபிஐ, சிபிஎம், தமிழ் மாநில காங்கிரஸ் அவ்வளவும் களத்தில் இன்னும் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. அதுதான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வாக்கு சதவீதம் குறைந்த. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழக அணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி, இந்த இரண்டு அணிகள் தான் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெறும். இந்த கட்சிகளோடு இணைந்து தேர்தலை, தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் இவர்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 5-6 MP, ஒரு 10-20 MLA கிடைக்குங்கிறது தான் நிலை. இதை தாண்டி மூன்றாவது என்று போகிற பொழுது யாருக்கும் எப்போதும் வெற்றி கிடைக்காது என்பது நிதர்சனம். இப்போ கூட்டணி ஆட்சின்னு ஒரு கான்செப்டை 1980 திரு கருணாநிதி கொண்டு வந்தார். அன்றைய தினம் பிரதமராக திருமதி இந்திரா காந்தியோடு இணைந்து 50-50 சீட் ஷேரிங் போட்டு இங்கே கூட்டணி ஆட்சின்னு அறிவித்து 80 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறாங்க. 37, 39, 37 இடங்கள். ஆட்சி கட்சியாக இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அதிமுக 2 இடங்களில் வெற்றி பெறுது. அதனால தான் அந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி ஆட்சியை கலைத்து 5 மாதத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் நான் என்ன தவறு செய்தேன் என்கிற அந்த ஒரே வாசகத்தை தமிழ்நாடு பூரா அவர் பேசி மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். கூட்டணி ஆட்சியை மக்கள் அப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக, இந்திரா காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கல. ஒரு வாய்ப்பு வந்தது, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வந்தது 2006 காலகட்டம்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 90-92 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், பாமக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்கிற கருத்தாக்கம் இருந்தது. ஆனால் ரிசல்ட் வந்த நைட்டே மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த சாமர்த்திய சாதுரிய நடவடிக்கையால் காங்கிரஸையும் பாமகவையும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த 5 ஆண்டுகள் மைனாரிட்டி ஆட்சியவும் அவர் கொண்டு செலுத்தினார் அப்படிங்கிறது தான். எனவே கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை. இனிமேல் வெற்றி பெறும். வரும் தேர்தல் தான் அது முடிவு சொல்லலாம். ஓகே சார். விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் யாருக்கு பாதகமாக இருக்கும் இப்போ இருக்க கரண்ட் பார்ட்டிஸ்க்கு மத்தியில்? இல்லை, நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. மற்ற சினிமா நட்சத்திரங்களை விடவும் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு என்பது அவருடைய அந்த ரசிகர்கள், அவரை நேசிக்கிற இளைஞர்கள் வாக்குகளாக மட்டுமே தான் இருக்கும். பெரிய அளவில் பொதுமக்களுடைய வாக்குகள், ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்து விடுவார் என்கிற நம்பிக்கையோடெல்லாம் வாக்குகள் பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளிலுமே இளைஞர்கள் இருக்கிறாங்க.
எல்லா அரசியல் கட்சிகளிலே பயணிக்கிற இளைஞர்களில் பலர் விஜயனுடைய ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த விஜய் உண்மையாக அவரை நேசிக்கிற ரசிகர் மன்றத்திலே பயணிக்கிறவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு போயிருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாமே அவங்கவுங்க கட்சிக்காக தான் போயிடுவாங்க. அதனால் இது எந்த அளவிற்கு இவருக்கு வாக்கு சதவீதம் வரும், என்னுடைய கணிப்பு என்னென்னா அதிகபட்சமாக அவருக்கு ஒரு 7லிருந்து ஒரு 8-9% தான் இருக்கும். 10% கூட எட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வாக்கு சதவீதத்தை கட்டமைப்போடு வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் பெரிய அளவில் வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறது. அதிலிருந்து குறிப்பிட்ட சதவீதம் வெளியில் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெற்றிக்கான இலக்கு என்று போகிற பொழுது அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அதை தாண்டி வெளியில் வாக்களிக்க மாட்டாங்க. புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள், திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸில் ஏற்கனவே ஃபுல்லாகிடுச்சு. நகரம், ஒன்றியம், மாநிலம், மாவட்டத்துக்கு. இப்போ புதுசாக நம்ம அரசியல் களத்துக்கு வர விரும்புகிறவர்கள் தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை தான் அணுகுவாங்க. அப்படி வருகிற பொழுது ஒரு ஆதரவு நிலைப்பாடு என்பது ஓரளவுக்கு இருக்கும். யாருடைய வாக்கை இது பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதான எதிரின்னு அடையாளப்படுத்திட்டார். அப்போ திமுகவுக்கு எதிராக ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமாக இருக்கிறது. அதே திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது. எனவே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தனக்கு வரும் என்று திரு விஜய் நம்பினால் அதுவுமே நமக்கு சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு கூட்டணி எதிர்நிலை, திமுக எதிர் நிலைப்பாட்டில் இருக்க எல்லா கட்சியும் அதுதான் சொல்கிறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பொது எதிரியாக கருதி ஒரு வலிமையான கூட்டணியை மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து, சீமான் வரமாட்டார், திரு விஜய், அதிமுக, காங்கிரஸ் இல்லை என்டிஏ, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் வருகிற பொழுது நிச்சயமாக பாமக, தேமுதிக, ஐஜிகேன்னு ஒரு பெரிய வலிமையான கூட்டணி, 1% 2% இருந்தாலுமே கூட்டணி வலிமையாக வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி ஒரு வலிமையான அணி அமையாமல் 2, 3, 4ன்னு ஒரு 4 முனை போட்டி என்று வருகிற பொழுது எளிதாக திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், விசிகா போன்ற கட்சிகள்லாம் தாவக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் தாவக்கா சார் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்த ஒரு சேனலில் அதுவுமே ஒருவேளை இன் ஃபியூச்சர் தாவக்கா தலைமையில் ஆட்சி வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ், ஒரு நடிகரை நம்பி கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு என்ன ஒரு இது சொல்லுவாங்கன்றது தெரியாது. ஜென்ரலாக சொல்கிறவங்க இன்னும் நிறைய விஷயம் போக வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்னால் தாவக்கா தலைமையில் ஆட்சியில் வந்தால் அதில் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அங்கமாக இருந்தால்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார். விசிகாக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விஜயோட கூட்டணி போகணுன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குல்ல? இல்லை, இந்த திராவிட கட்சிகளை அகற்றிவிட்டு மற்ற சக்திகள் ஒன்றிணைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற அந்த கான்செப்ட் காலங்காலமாக இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 90கள் தொடங்கி பாடாளுமன்ற கட்சி தொடங்கின காலத்திலிருந்து, தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்து திராவிட கட்சிகளை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலிமையான கட்டமைப்பு, தொண்டர் பலம், மக்கள் ஆதரவோடு இருப்பதனால அதை வீழ்த்த முடியலை. எல்லா சக்திகளுமே ஒருங்கிணைந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு போட்டாங்க. பெரிய அளவில் கூட்டணிகள் மாறி அந்த மக்கள் நல கூட்டணியில் ஒருவேளை பாமக போன்ற கட்சிகள் இருந்திருந்தால் அது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இல்லை, 1% இல்லை, மீண்டும் 1%, 2% கூடுதலாக பெற்றிருக்கலாம். வெற்றி வாய்ப்புங்கிறது மிக 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 குறைவாக தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு தேர்தல் 2016 தேர்தலில் பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு முன்னேறணும். ஆமாம், கிட்டத்தட்ட 6% மேலே அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்தவர் தான் இப்போ விஜய்க்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவர். மேபி அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியில் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் ஆனதுனால தான் இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் கட்சிகளோட கூட்டணியை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, நிச்சயமாக கூட்டணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறது காலங்காலமாக தமிழக அரசியல் 1967 அது நிரூபித்து வருகிறது. அதில் விதிவிலக்காக செல்வி ஜெயலலிதா 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து நின்று ஒரு வெற்றியை பெற்று சாதனையை பதிவு செய்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது உள்ள சூழலில், ஆளுமை மிக்க பெரும் தலைவர்கள் இல்லாத சூழலில் கூட்டணி பலம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பது கள யதார்த்தம். எனவே வலிமையான கூட்டணியை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இப்போ முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட பலரும் ஒன்றிணைந்து, இப்போ விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டார்.
அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமையான ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வலிமையான கட்சியாக தாவேகா இன்னும் வரலை. என்னை பொறுத்தளவில் இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் களப்பணியில் தீவிரமாக இறங்கி மக்களோடு மக்களாக திரு விஜய் அவர்கள் ஐக்கியமாகி மக்களின் பிரச்சனைகளுக்காக கீழிருந்து களமிறங்கி போராடி ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஆதரவை இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்து ஒரு நல்லாட்சியை விஜய் தருவார் என்கிற நம்பிக்கையை உருவாக்கினால் மட்டும்தான் அவர் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கான பணியை இன்னும் தொடங்கலை அவர். அப்படி தொடங்கி வருகிற பொழுது தான் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். இப்போ இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்குத்தான் கூடுதல் வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது. ஒரு 3வது பெரிய சக்தியாக தனியாக அவர்கள் பிரிந்து சென்றாலும் கூட ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை அவர்கள் பெறமாட்டார்கள். ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கலாம், உள்ள இடங்களை பெறலாமே தவிர ஆட்சி மாற்றத்திற்கு 3வது அணி ஒருபோதும் சாத்தியப்படாது அப்படிங்கிறது. ஆனால் எடுத்தோடனே நான் வந்து டெப்யூட்டி சிஎம் இல்லை சிஎம் எனக்கு 60 சீட்டு வேணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக விஜய் கட்சியினர் பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக கூட ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைக்கும் விஜய் எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு சரியான அரசியல் புரிதல் இல்லையோ, முக்கியமான நிர்வாகிகள் மத்தியில் அந்த அரசியல் புரிதல் இல்லையோன்ற ஒரு பார்வையை நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்ல வந்த தொண்டர்கள் பற்றியில் இல்லை, மரியாதைக்குரிய விஜய், புஷி ஆனந்த் அவர்களுக்கு வியூக வகுப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட அரசியல் புரிதல் என்பது சரியாக இல்லை. ஏதோ படிச்சுட்டு சில வியூகங்களை வச்சுட்டு இது மாதிரி பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பை இன்னும் அவங்க உருவாக்கலை. கிராம கிளையிலிருந்து கிராமம், நகரம், ஒன்றியம், வார்டு எல்லா இடத்துலையுமே கொண்டு போகணும், கொடிகள் பறக்கணும். தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் இருந்து வெளியேறின உடனே ஜி.கே. மூப்பனார் ஒரு ஐடியா பண்ணார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை 12,600க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு அந்த போர்டு போச்சு. தமிழ் மாநில காங்கிரஸுடைய போர்டு போச்சு. எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வச்சுருப்பாங்க. சாதாரண குக்கிராமங்களில் கூட அங்கே கிளை. ஏன்னா காங்கிரஸினுடைய அந்த வீச்சு தாக்கம் அங்கே இருந்ததுனால அங்கிருந்த மூப்பனார் ஆதரவாளர்கள் வந்து அந்த கொடி, அது சைக்கிள் சின்னம் கொடி, அது பரவலானதுனால தான் கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகளில் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. அப்படி பரவலாக்கப்பட இன்னும் வரல. இது விஜய் ரசிகர்கள் மன்றமே இருக்குது, அதை இப்போ கட்சி கிளையாக மாற்றுறாங்க. இன்னும் கிளைக்கழகம், பேரூர் இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் 2026 நீங்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பயிற்சி வேணும். அது இல்லை ரசிகர்கள். 1972 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கணும் போது 73 6 மாதத்தில் இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதிமுகவினருக்கு போதிய பயிற்சி இல்லை. அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் களம் இறங்கி இவங்க எல்லாமே ஒரு அரசியலில் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை கொடுத்தாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு பெரிய கட்சியுமே தாவேகா பின்னாடி இல்லை அரசியல் பட்சி. இவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இன்னும் காலம் பிடிக்கும். அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்த உடனே அரசியலுக்கு முதலமைச்சராக வந்துடணும், துணை முதலமைச்சராக வந்துடணும் இல்லை, கஷ்டப்படணும். இன்னும் பல காலங்கள் உழைக்க வேண்டும். இல்லை, அந்த உழைப்பை ஈஸியாக்கி கொடுக்கறதுக்கு தான் ஆதவர்ஜுனா போன்றவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்களா சேர்த்திருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் அவ்வளவு எளிதாக. இன்னொன்று மிகப்பெரிய அளவில் துரதிருஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே பணம்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த சூழலில் விஜய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் சரியான திறமையான வாக்காளர்களை அறிமுகப்படுத்தி பெருமளவு வெற்றி பெற முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம், கேள்விக்குறி. நம்ம பார்த்துருக்கோம், சீமான் அவர்கள் வந்து 10-12 ஆண்டுகளாக போராடி ஒரு 8% வாக்குகளை தான் 8-8.5% வாக்குகளை தான் அவரால் பெற முடிஞ்சது. இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் 15% வாக்குகள். பரவாயில்ல, அது ஒரு பெரிய. ஏன்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற சந்திரகுமார், உதயசூரியன் சின்னம், காங்கிரஸ் கட்சிக்கே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்கள். இப்போ யாருமே களத்தில் இல்லாமல் திரு சீமான் துணிச்சலோடு களத்தில் இறங்கி இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றிருப்பார் என்பது மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆப்போசிஷனே இல்லாதப்போ கூட சீமானால் வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, கூடுதல் வாக்குகளை பெற்றார் என்பதே வெற்றி. நீங்கள் டெபாசிட் பெறுவது என்பது, இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே திமுகவினுடைய முதல் செயல் வீரர் கூட்டங்களை அவங்க யார் நின்னாலும் சரி, அதிமுக, என்டிஏ யார் வேட்பாளரை நிறுத்தினாலும் நமக்கு எதிராக நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் எவரும் கட்டுத்தொகை வாங்க விடக்கூடாது, அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லி தான் களம் இறங்கினாங்க. பிரதான கட்சிகள் ஒதுங்கிய நிலையில்
அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் வந்திருந்தால் 40-50,000 வாக்கு ஒரு கிடச்சிருக்கும், கட்டுத்தொகையை பெற்றிருப்பார். ஆனாலும் கூட மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் பொதுமக்கள் மத்தியினுடைய வாக்குகளே ஒரு 24,000 வாக்குகள் பெற்றது என்பது உண்மையிலே. ஏன்னா அந்த ஈரோடு என்பது தந்தை பெரியாருடைய பூமி. பெரியாருக்கு எதிரான ஒரு விமர்சன கருத்தை முன்வைத்து விட்டு அந்த தேர்தலில் போய் அவர் நின்று இந்த அளவுக்கு வாக்குகள் கடந்த தேர்தலை விட கூடுதலாக பெற்றது என்பது சீமானுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பாஜகவோட ஓட்டு தான் சீமானுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பாஜகவோட பெரியார் எதிர்ப்பு ஓட்டு வந்து இந்த இடத்துல சீமானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே. இல்லை, யாருடைய ஓட்டை அவர் வாங்கினார் என்னன்னு நமக்கு அது வெளிப்படையாக தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவங்க தொடர்ந்து திமுக எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. ஜனநாயக ரீதியில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குச்சாவடிக்கு சென்றவர்கள் சீமானுக்கு அளித்தார்களா, நோட்டாவுக்கு அளித்தார்களா, அல்லது சுயேட்சை வேட்பாளருக்கு அளித்தாளர்கள் தெரியல. எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்னு தெரியல. தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அந்த சரஸ்வதி அம்மா கூட ஓட்டு போட்டு வந்து சிம்பிளை காட்டினாங்க. அவங்க யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல. எனவே யாருடைய வாக்குகள் அவருக்கு சென்றது என்பது நமக்கு இந்த ஜனநாயக ரீதியிலான ஒரு மறைமுக தேர்தல் என்பதால் அவங்கவுங்க ஆதாயம் தேடிக்கலாம். அது ஆனாலும் கூட ஒரு திமுக ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிராக ஒரு அமைப்பு இந்த அளவிற்கு வாக்குகளை லோக்கலில் செல்வாக்கு உள்ள சுயேட்சைகள் கூட 1000, 500, 2000 தான் வாங்கியிருக்காங்க. இது நாம் தமிழர் அடையாளப்படுத்தப்பட்ட கட்சியாக இன்றைக்கு நான் கூட ஒரு 8000க்கு கீழே 10,000க்கு கீழே தான் வாங்குவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவிற்கு வாக்குகள் பெற்றது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஆனாலுமே வந்து இந்த கூட்டணி சார்ந்த அரசியலுக்குள்ளே வராத வரைக்கும் சீமான் அவர்கள் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, அது முற்றும் முழுவதும் உறுதி. இன்றைக்கி அன்றைய அந்த சீமானோடு பயணிக்கிற பல இளைஞர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-12 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வந்துட்டாங்க. தொடர்ந்து அரசியலில் பயணிக்க விரும்புகிறவர்கள் ஒரு பெரிய அளவில் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும். இந்த தமிழ் தேசியம் என்கிற அந்த முன்னெடுப்பை மட்டுமே வைத்து வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை தொடங்கிய புலவர் கலிய பெருமாள், தமிழரசன், மாறன் போன்றவர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க. அப்போ அரசியல் ரீதியாக தமிழரசு கழகம் என்கிற கழகத்தை தொடங்கிய மாப்போசி அவர்களும் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியல. இதே இந்த நாம் தமிழர் இயக்கம் இந்த சீபா ஆதித்தனார் அவர்கள் தான் அந்த இயக்கத்தை 50களில் தொடங்கி கொண்டு வந்தார். அதனால் அவராலும் பெரிய அளவில் சாதிக்க முடியலை. எனவே இந்த தமிழ் தேசியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. ஓரளவுக்கு திரை செல்வாக்கோடு வந்த தேமுதிக விஜயகாந்தன் தனித்து நின்றபோது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவரால் ஜெயிக்க முடிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்த பிறகு தான் 27 இடங்களில் வெற்றி, 27 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறுகிறார். அதுதான் தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் யதார்த்தம். இதை திரு சீமான் உணர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு யாரோடவாது இணைந்து பயணித்தால் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அங்கே உங்களுடைய குரலை வலிமையாக வெளிப்படுத்தலாம். அது முடிவெடுப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களை கொண்டாடி நேரத்தில் பகிர்ந்தீங்க சார். நன்றி.